ஓகே. இப்போ நம்ம அடுத்தது எஸ்பிஐ மெயின்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் தான் இதுவும் எப்பயும் போல ரீசனிங், குவான்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே கண்டிப்பாக எடுப்பாங்க. ரீசனிங் 40 மார்க் 40 கொஸ்டின் 60 மார்க்கு. குவான்ஸு 30 கொஸ்டின் 60 மார்க். ஆக்சுவலாக இங்கே டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க, டேட்டா அனலிஸ் இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, குவான்ஸ் தான். உங்களுக்கு ஆஸ் யூசுவல் எல்லா இது போல் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் மார்க் கேட்பாங்க, அப்ளிகேஷன் சம்மு அப்போ டிஐ கேட்பாங்க, இது எல்லாமே கேட்பாங்க. ஆனால் மெயின்ஸ் லெவலில் கேட்பாங்க, டஃப்பாக இருக்கும். ஃபிலிம்ஸை விட ரொம்பவே டஃப்பானது தான் மெயின்ஸ். ஓகேவா? அடுத்தது 30 கொஸ்டின் 60 மார்க் பார்த்துங்க. அப்போ டபுள் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. 60 கொஸ்டின் 60 மார்க்கு. இங்கிலீஷு 40 கொஸ்டின் 20 மார்க். ஓகேவா? ஓகே. அப்போ டைமிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் வந்து வெயிட்டேஜ் கம்மி. இதே ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின் 40 மார்க் கொடுத்துருப்பாங்க. ரீசனிங் குவான்ஸ்லாம் 30 கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் வெயிட்டேஜ், மெயின்ஸில் இங்கிலீஷில் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைமிங் கொடுத்துருக்காங்க 50 நிமிஷம், 45 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் 45 நிமிஷம். ரீசனிங் தான் 50 நிமிஷம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் வேகன்சி, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாருங்கள். 170 கொஸ்டின் 200 மார்க்கு, 3 மணி நேரம். இது 3 மணி நேரம். எக்ஸாம் மொத்தம் 3 மணி நேரம் நடக்கும். இது போக டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் வந்து அரை மணி நேரம் நடக்கும். ஓகேவா? ஓகே. மொத்த மார்க்கு 250. இதுதான் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்தது எஸ்பிஐ எஸ்ஓக்கு ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இவங்களுக்கும் குவான்ஸ், ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்லாம் நடக்கும். ப்ரொஃபஷ்னல், அதாவது அவங்களுடைய இப்போ ஐடி ஃபீல்டு, எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டு, இந்த மாதிரி ஃபீல்டு சொன்னீங்க இல்லையா, ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர்னு அவங்களுடைய ஃபீல்டுக்கு கொஸ்டின் நடக்கும். ஐடிக்கு 25 மார்க்கு, 25 கொஸ்டின் 50 மார்க்கு. ரோல் பேஸ்டு நாலேஜ், அது அவங்களுடைய ஃபீல்டு பேஸ்டு நாலேஜ், அது ஒவ்வொரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களே. இப்போ வந்து பிஓவும் சரி, கிளர்க்கும் சரி, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஆனால் எஸ்ஓக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டிகிரி வேணும். அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிக் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு ஐடி தான் வேணும்னா நீங்கள் ஐடியில் படிச்சிருக்கணும், இல்லை கெமிஸ்ட்ரி, இல்லை அக்ரிகல்ச்சர், ஏதாவது ஒன்று ஃபீல்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது 50 கொஸ்டின் 100 மார்க். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தோம். இப்போது நபார்டு ஆர்பிஐ பார்க்கலாம். ஓகே. ஆர்பிஐ ப்ரிலிம்ஸு ஆஸ் யூஷுவல் தான், அப்படியே காமன் தான். ஆர்பிஐ கிரேட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங்கு, குவான்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் கேட்பாங்க. நோ இது மெயின்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பேங்கிங்கோட ப்ரிலிம்ஸில் ஆர்பிஐ கிரேடு பேங்கிங் என்ன படிக்கிறீங்களோ அதே ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸ் லெவல் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னா இஎஸ்ஐ, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூ, இதே சப்ஜெக்ட் தான் நீங்கள் நபார்டுக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இஎஸ்ஐ அண்டு இங்கிலீஷ் நீங்கள் எழுதுவீங்க மெயின்ஸில். அப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆர்பிஐக்காக. ஏன்னா ஆர்பிஐ வந்து அவங்க ரெகுலேட்டரி பாடி. ஓகேவா? அதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் படிச்சே தான் ஆகணும். இது மட்டும் மாறும். ரெண்டாவது ஆஸ் யூஷுவல் நபார்டு, இது பாருங்கள் நபார்டு சொன்னா இல்லையா, நபார்டு மெயின்ஸும் அதே தான். இஎஸ்ஐயும் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎஸ்ஐயும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆகும்போது இஎஸ்ஐ வந்து காமன் தான், அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாறுது. ஓகேவா? இதுவும் அதே தான், ரெகுலேட்டரி பாடி தான். இது ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் பாருங்கள். நபார்டு இது மாதிரி பார்த்தது மெயின்ஸ். நபார்டு ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், டிசிஷன் மேக்கிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே காமன் தான். ப்ரிலிம்ஸ்லையுமே இஎஸ்ஐ கேட்குறாங்க, அக்ரிகல்ச்சரும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் இதுதான் வெயிட்டேஜ். இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நபார்டுக்கு படிக்கிற மாதிரி இருந்தால். ஓகேவா? அடுத்து ஓகே, இதுக்கு பார்த்தது எல்லாமே இது பேங்க்கும் ரெகுலேட்டரி பாடியும். அடுத்தது இன்சூரன்ஸ் எக்ஸாம் என்ஐசிஎல் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது. ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் தான். அசிஸ்டன்ட்னா கிளர்க் லெவல். ஓகேவா? இதான் கொடுத்துருப்பாங்க. என்ஐசிஎல், என்ஐஏசிஎல், யூஐஐசி, அப்புறம் எல்ஐசி உங்களுக்கு ஆளே தெரிஞ்சது தான், ரொம்ப காமன் நேம். லைஃப் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ஐசிஎல், நேஷ்னல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் ஒரு ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம் இருக்காங்க. இதுவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி தான். நமக்குங்க என்ஐசிஎல், என்ஐசிஎல்ங்கிறது நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். என்ஐஏசிஎல்ங்க வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது என்ஐசிஎல். வெறும் என்ஐசிஎல் வந்து நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஓகேவா? ரெண்டுமே இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ரெண்டுமே ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் கிளர்க்கு ரெண்டுத்துக்குமே எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேவா? அப்புறம் யூஐஐசி எக்ஸாம் வச்சுருக்காங்க. யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேவா? இதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். அதுக்காகவும் ஆஃபீஸர் அண்ட் கிளர்க்கு ரெண்டு இருப்பாங்க. எல்ஐசி எல்லாருக்கும் ஃபேமஸான தெரிஞ்சது. எல்ஐசி பில்டிங் சென்னையில் இருக்குது. ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட்டு கிளர்க்குக்கு வைப்பாங்க. அப்புறம் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு, அதுக்கும் இது மொத்தம் 3 போஸ்டிங் இது வைப்பாங்க.
அப்புறம் ஜிஐசி இந்த எக்ஸாமும் வைப்பாங்க. ஜிஐசியுமே ஆஸ் யூஷுவல் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கேள்விப்பட்டிருமே நினைக்கிறேன். ஜிஐசி சிம்பிள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அடுத்தது அதுக்கு ஆஃபீஸருக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஓகே, இது பார்த்தது எல்லாமே பேட்டர்ன் பார்த்துட்டோம், எந்தெந்த எக்ஸாம் வருதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது டாபிக் ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ டாபிக் இருக்குது, எவ்வளோ கவர் பண்ணணும், வெயிட்டேஜ் எவ்வளோ அதிகம்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கவர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிக வெயிட்டேஜே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், டிஐ, குவாட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ் இதுதான். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து குவான்ஸில் வந்து ப்ரிலிம்ஸில் குவான்ஸ் மட்டும் ஒரு 30 மார்க் கேட்குறாங்கன்னு வைங்களேன். 35 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 20 மார்க்கு உங்களுக்கு தான் கேட்பாங்க. 30 மார்க்குக்கு 20 மார்க் இதான் கேட்பாங்க. இல்லை 35 மார்க் கேட்டாங்கன்னா 15 மார்க்குக்கு உங்களுக்கு இதான் கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், டிஐ, குவாட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ் இது மட்டும் தான் கேட்பாங்க. 10 மார்க்லேருந்து 12 மார்க் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, வேறு என்ன கேட்பாங்க, சிஐஎஸ்ஐஏ, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், ஆவரேஜு, ஏஜஸ்ஸு, மென்சுரேஷனு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, இந்த மாதிரி டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்து 10லேருந்து 12 மார்க் வரும். என்ன 10 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் 10லேருந்து 12 மார்க் தான் வருதுன்னு கேட்டால், இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு ஹை லெவலில் கொடுக்கும். மெயின்ஸ் டைமில் உங்களுக்கு இந்த டாப்பிக்லாம் இருக்கல, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. ரொம்ப வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரிலிம்ஸில் இதுதான் வெயிட்டேஜ். இது நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் அப்ளிகேஷன் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? இது ப்ரிலிம்ஸுக்கு. ஓகேவா? ஓகே, இது ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூடுக்கு. இப்போ ரீசனிங் வரலாம். ரீசனிங்கில் இதெல்லாம் முக்கியமானது 4. ஓகேவா? பசில் வந்து கேட்பாங்க. அது நம்ம கடைசி 20 மார்க் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 35 மார்க் இருக்குன்னா அதில் 15 மார்க்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கடைசிலேருந்து இருக்க 6 தான் கேட்பாங்க. கோடட், டிகோடு, கோடட் இன்இக்வாலிட்டி, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ். இதுதான் உங்களுக்கு அதிகமாக மார்க்கே வரும். இது நீங்கள் அட்டன் பண்ணிடணும். எத்தனை நிமிஷம்னா ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க டைமை பசிலுக்கு மட்டுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பசில் மட்டுமே 4 செட்டு கேட்பாங்க. ஒரு செட்டுக்கு 5 மார்க்கு. அப்போ 4 செட்டுக்கு 20 மார்க்கு. 20 மார்க் உங்களுக்கு பசில் வரும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரும், லீனியர் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ளோர்லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 8th ஃப்ளோர், அது மாதிரி ஃப்ளோராக இருக்கும். அது எல்லாமே ஃப்ளோர் பசில் சொல்லுவாங்க. ஃப்ளோரையே ஃப்ளாட்டாக படுக்க வச்சா எப்படி இருக்கும், ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. நீட்டாக பாக்ஸாக நீட்டாக கோடு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது லீனியர் பசில். ஓகேவா? அப்போ சர்க்குலர் பசில் கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு சர்க்கிளில் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் எல்லாருமே ஃபேஸிங் இன்சைடு, எல்லாமே ஃபேஸிங் அவுட் சைடு கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ளாட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதில் 2 ஃப்ளாட் இருக்குது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது எல்லாமே பசிலில் வரும். ஓகேவா? இது மட்டுமே உங்களுக்கு 20 மார்க் வரும். மிச்சம் இருக்கிற 15 மார்க் வந்து உங்களுக்கு இதுதான் வரும். இந்த 15 மார்க் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 or 6 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இங்கிலீஷ். ஆஸ் யூஷுவல் ஸ்பாதியர், ஈடிங் காம்பினேஷனு, ஃபில்லரு, இதெல்லாம் நீங்கள் படிச்சே ஆகணும். இதெல்லாம் வந்து முக்கியமானது. நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அப்புறம் மிஸ்பிளிட்டு. ஓகேவா? மிஸ்பிளிட்லாம் ரொம்ப ஈஸி தான். இதுதான் நீங்கள் மார்க் அதிகமாக இருக்கும். மிஸ்பிளிட்டு, அப்புறம் காலம்னு ஒரு டாபிக் வரும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அரேஞ்ச் த வேர்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பாட் த இயர் வந்து நீங்கள் கிராமர் கண்டிப்பாக படிச்சாகணும். ரீடிங் காம்பினேஷன் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஃபில்லர்ஸ். இங்கிலீஷ் வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோ வரும். உங்களுக்கு படிக்கும்போது நீங்கள் ஸ்பீடாக படிப்பீங்க. உங்களுக்கு வந்து நடுவில் ஸ்டக்கே ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பேங்கிங் மெயின் ஸ்ட்ராட்டஜி. இது சிஏக்கு. இப்போ சிஏ ரொம்ப டஃப் ஆக்கிட்டாங்க. சிஏ படித்து தான் நீங்கள் கண்டிப்பாக பாஸே பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து ஒன்லைனராகவே நீங்கள் படிச்சுட்டு போவாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்னா ஒன்லைனரே போதும், அதே படித்தா போதும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் படிச்சே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகேல நீங்கள் சிஎம்மு, கவர்னரு, கேபிட்டலு, ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலு, சிஎம்மு, கவர்னர் இதெல்லாம் படிக்கணும். அது போக நேஷ்னல் பார்க்கு, சாங்சுரிஸு, ஏர்போர்ட்டு, ஃபெஸ்டிவலு, டான்ஸு, இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டெய்லி ரிப்போர்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் பற்றி அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். டஃப்பாக கேட்பாங்க. நம்ம தான் ரொம்ப டீப்பாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். அடுத்தது பேங்கிங் அவேர்னஸ் முக்கியம். ரெண்டாவது டிஐ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சால்வ் பண்ணி ஆகணும். நீங்கள் மெயின்ஸ் லெவலில் வரும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி XY வச்சு தான் கேட்பாங்க. அதிகமாக X வச்சு தான் கொஸ்டின்ஸே அதிகமாக இருக்கும். அப்புறம் பசில்ஸ் எல்லாமே ஹை லெவல் பசில்ஸாக இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் பார்க்கறத விட ஒரு 3-4 மடங்கு அதிகமாக டஃப்பாக கேட்பாங்க. பசில்ஸ் நீங்கள் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
உங்கள் மெயின்ஸில் டைம் நிறையா இருக்கும், நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸில் டைம் கம்மியாக இருக்கும், நீங்கள் ஸ்பீடாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே. இது எக்ஸாமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்லியாச்சு. அடுத்தது எக்ஸாம் எப்போ, அதெல்லாம் முக்கியம். பார்க்கலாமா? ஐபிபிஎஸ் கேலண்டர் வந்து நமக்கு விட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆஃபீஸருக்கு, இது ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு. மேலே இருக்குது எல்லாமே ப்ரிலிம்ஸு மெயின்ஸு. ஓகேவா, பார்த்துங்க. ஆஃபீஸர் அண்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போத்து ஆஃபீஸருக்கு அண்டு கிளர்க்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஆஃபீஸ் என்னென்ன வச்சுருக்காங்க பார்க்கலாமா? ஆகஸ்ட் 17, 23, 24 இதுக்குள்ளே எக்ஸாம் போஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாம் 12th அக்டோபர் வச்சுருக்காங்க. டேட்டே விட்டாங்க. மோஸ்ட்லி ஐபிஎஸ் வந்து டேட் விட்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டில் எக்ஸாம் நடந்தே தீரும், மாற்றலாம் மாட்டாங்க. ரொம்ப ரேர் 0.001% தான் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அது ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸருக்கு டேட் விட்டுருக்காங்க. சிஎஸ்ஏக்கும் டேட் விட்டுட்டாங்க. டேட் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் படிச்சே ஆகணும், நமக்கு டைம் இல்லை. அடுத்தது ஆர்ஆர்பி, நான் சொன்னால ரீஜனல் ரூரல் பேங்க். தமிழ்நாடு கிராம வங்கி இருக்குது, அதுமாதிரி கர்நாடகா கிராம வங்கி, கேரளா கிராம வங்கி, இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கிராம வங்கி இருக்குது. அதுக்கான டேட்டு விட்டாங்க. நல்லா பாருங்கள், இதுதான் கொஞ்சம் ஈஸி. இருக்க பேங்க் எக்ஸாம்லேயே ரொம்ப ஈஸினா இது ஆர்ஆர்பி தான். எல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான டேட்டு விட்டுருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கு 22, 23 விட்டுருக்காங்களா, மெயின்ஸுக்கு 28 டிசம்பர் விட்டுருக்காங்க. இது ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு. நான் சொன்னால ஸ்கேல் 1 ஆஃபீஸரு. அசிஸ்டன்ட் வந்து இங்கே விட்டுருக்காங்க. கிளர்க்குக்கு 6, 7, 13, 14 டேட் விட்டுருக்காங்க. மெயின்ஸ் வந்து February 1 எப்பயுமே கிளர்க்கு வந்து மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகும். எப்பயும் ஃபஸ்ட்டாக வைக்கிறது வந்து ஆர்ஆர்பியாக தான் இருக்கும். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்தது எஸ்பிஐ கிளர்க்கு. எஸ்பிஐ வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. எவ்வளோ விட்டுருக்காங்க இந்த வருஷம்? 541 வேகன்சி விட்டுருக்காங்க. இது வந்து போன இயருக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட கம்மி தான். கரெக்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 year பிஃபோர் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து 2000 கிட்ட இருக்கும், இல்லை 2000 நியராக இருக்கும். இப்போ கம்மி தான். பட் ஓகே, இதுக்கப்புறம் இப்படி தான் விடுவாங்க, நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும், படிக்கணும். காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ ஆஃபீஸருக்குமே வேகன்சி விட்டுருக்காங்க. 5208 வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகேவா, இது ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக விட்டுருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து இந்தியன் பேங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் விடலை. என்னார்னா நான் இன்னும் அவங்க வந்து வேகன்சி விடலை. மேபி ஃபியூச்சரில் விடலாம். நாளே பார்த்தீங்களா, இந்தியன் பேங்க்கு, யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஆல்ரெடி எல்ஓபி விட்டாங்க. எல்ஓபி விட்டதுனால இப்போ அவங்க பண்ணலை. மேபி ஃபியூச்சரில் ஃபர்தர் விடலாம். ஐஓபி வந்து இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சுது. அவங்க ஐஓபியும் எல்ஓபி விட்டாங்க. எல்ஓபிலையும் அவங்க வேகன்சி விட்டுருக்காங்க, ஐபிபிஎஸ்லேயும் அவங்க வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகேவா, ஓகே, குட். எக்ஸாமு நம்ம ஐபிபிஎஸ் நம்ம எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்துட்டோம். எக்ஸாமு ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது. இதுப்போ நம்ம அதை தரவாக ரெடி ஆகணும். ஓகேவா, இதுதான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். தினமும் படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்.